இப்போ பார்த்தீங்கன்னா, இதில 5 வோல்ட்டுமே ஒரு ஒரு 5 மில்லி ஆம்பும் கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நானோ போரஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தூய தண்ணீர் வந்து ஹைட்ரேனியத்தையும், ஹைட்ராக்சைடையும் பிரிக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஒரு செம்பு கம்பியும், ஒரு ஜிங்க் கம்பியும் வெளியே வச்சு நான் 5 வோல்ட் வெளியே எடுத்துட்டேன். இதை வந்து இந்த இந்த நானோ ஏற்கனவே சொன்ன பாருங்க, நானோ போரஸ் மாரி நம்ம சுட்டு எடுத்தோம்னா, நாம வந்து தேவையான மின்சாரத்தை எடுக்க முடியும். சூரிய ஆற்றல் தகடு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 6.6 வோல்ட்டுமே 25, 26 மில்லி வோல்ட் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணோம்னா 0.9 வோல்ட்டுமே ஒரு 100 மில்லி வோல்ட் வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து பெருக்கிட்டே போகலாம். வோல்ட்டையும் பெருக்கலாம், ஆம்பியரும் பெருக்கலாம். அந்த சுட்டு எடுக்கப்பட்ட சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு சொல்லலாம். சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை சுட்டு எடுக்கப்பட்ட அப்படின்ற அந்த தகடில் ஒரு பக்கம் வெள்ளி இலைகளும், ஒரு பக்கம் ஜிங்க் தகடு வச்சிங்கன்னா அதுதான் வரும். இதை வந்து ஏற்கனவே சிஎஸ்ஐஆர் என்பிஎல் விஞ்ஞானியான டாக்டர் ரவிக்குமார் கோட்னால இதை பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. ஜோதிஷா அவர்களும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவருடைய மாணவர், பிஹெச்டி மாணவர், முனைவர் மாணவர். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அவரை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் பண்ணலாம். மிகப்பெரிய உயரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கணும். உலக அளவில் விருது கிடைக்கணும், இந்திய அளவில் அவங்களுக்கு விருது கிடைக்கணும், இயற்பியலுக்கானது அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதை நான் சின்ன அளவில் முயற்சி பண்ண போகிறேன். இப்போ மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு வந்து கண்டுபிடிச்சாச்சு. தூய தண்ணியில் வந்து ஹைட்ரேனியமும் ஹைட்ராக்சைடும் உருவாகுங்கிறது தான் உண்மை. அதை விக்கிபீடியாவில் நான் படித்து பார்த்து அதெல்லாம் உற்பத்தி ஆகுது. இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இதை கண்டுபிடிச்சாலும் கூட தெளிவாக நமக்கு புரியுது. எதிர்காலத்தில் இது வரப்போகுது. வெங்கடேசனுடைய ஹைட்ரஜன் 100 மில்லி வோல்ட்லேயே வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டாக பிரிக்க முடியும். அது ரொம்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நமக்கு இருந்தால் தான் விண்வெளியில் நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறதுக்கு, நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்டு வரலாம். ஆர்கே கோட்னால கண்டுபிடிப்பு இருந்ததுன்னா மின்சாரத்தை கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் வரத்தான் போகுது. இது காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.